ஹலோ நண்பர்களே, ஆச்சரியமான விஷயங்களை பார்த்தோம். ஆனால் பஞ்சு மாதிரி வெள்ளையாக இருக்கிற பனிக்கரடியோட உண்மையான தோல் நிறம் கருப்புன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கரடியோட சுவாரஸ்யம் இதோட முடியலை மக்களே. இன்னைக்கு வீடியோவில் கரடிகளை பற்றி பல பேருக்கு தெரியாத மேலும் சில ஆச்சரியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது அதோட உணவு பழக்கம். கரடியோட மாமிசத்தை மட்டும்தான் சாப்பிட்ற கொடூரமான விலங்குன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது உண்மை இல்லை. பெரும்பாலும் கரடி தாவரங்கள், பழங்கள், மரப்பட்டை அப்புறம் தேனை தான் விரும்பி சாப்பிடும். அது சாப்பிட்ற உணவில் 80% தாவரங்கள் தான் இருக்கு. ஆபத்து வந்தா உணவு கிடைக்கலனா மட்டும்தான் வேட்டையாடும். நண்பர்களே, இந்த மாதிரி காட்டுகளையும் காட்டு உயிரினங்களையும் பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை தினமும் தெரிஞ்சுக்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. அடுத்து பனிக்கரடி பற்றின ஒரு மேஜிக். பனிக்கரடி பார்க்க வெள்ளை பனி மாதிரி இருக்கலாம், ஆனால் உண்மையில் அதோட தோல் கருப்பு நிறம். இதோட உடம்புல இருக்கிற முடி வண்ணம் இழந்து வெளிப்படையா இருக்கும். இது சூரிய வெளிச்சத்துல எதிரொலிக்கிறதுனால தான் நமக்கு வெள்ளையா தெரியும். பனியில எதிரிகள்கிட்ட இருந்தும் இறைச்சிக்கிட்ட இருந்தும் தப்பிக்க இயற்கை கொடுத்த அற்புத மேஜிக் தான் இது. மூன்றாவதா கரடியோட தாய் பாசம். விலங்குகள் உலகத்திலேயே பெண் கரடிகள் ரொம்ப சிறந்த தாயா இருக்கு. தன் குட்டிகளை கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு கூடவே வச்சு வேட்டையாடுவது கற்றுக் கொடுக்கும். அதே நேரத்தில் குட்டிகளுக்கு சின்ன ஆபத்து வந்தால் கூட தாய் கரடி சிங்கம் புலியா இருந்தால் கூட எதிர்த்து நின்று சண்டை போடும். 4வது பார்வைத்திறன். கரடிக்கு மூக்கு மட்டும் கூர்மை இல்லை, கண்ணும் செம ஷார்ப். மனிதர்களுக்கு போலவே கரடிகளுக்கும் எல்லா கலரும் தெரியும். முக்கியமாக இரவு நேரத்தில் மனிதர்களை விட கரடிகளுக்கு கண் பார்வை ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ இருட்டில் கரடிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன நண்பர்களே, கரடிகளை பற்றி இந்த 2வது பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.